நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலன். கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பூச நட்சத்திரம் சாதகம். அப்போ அந்த சாதகம் அப்படிங்கிறதுனால திருப்புறங்குன்றம் சென்று பூச நட்சத்திரம் வருகின்றென்று நீங்கள் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்தலை பார்க்க வேண்டும், அல்லது பாலாபிஷேகத்திற்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். சிறப்பாக வேலை செய்யும். அரச மரத்திற்கு என்ன சொன்னான்னா, பூச நட்சத்திரம் வருகின்ற அன்று மஞ்சள் நீர் ஊற்றுதல் மிக மிக சிறப்பு. அரச மர இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த நெட்டில் நீங்கள் அந்த அரச மர இலையை கொண்டு போய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காய வச்சு என்ன சொன்னாங்கன்னா இங்கே நெட்டில் கொடுத்தீங்கன்னா லேமினேஷன்லாம் பண்ணி தர மாட்டேன். நெட்டில் அரச இலை இருக்கு இல்லையா, அந்த அரச இலையை டவுன்லோட் பண்ணச்சு. டவுன்லோட் பண்ணி என்ன சொன்னால் அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி எத்தனையோ விதங்கள் நமக்கு கம்ப்யூட்டரைஸ் மூலமாக நிறைய சாதகமான ஒரு அமைப்பு நமக்கு இருக்குது. அதனால் அப்படி பண்ணி வச்சுடுங்க. லேமினேஷன் பண்ணி வச்சு அந்த அரச இலையை பிரிண்ட் அவுட் எடுத்து பாக்கெட்டில் வைப்பது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பெரிய யோகத்தை தரும். அதுக்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஆயில்யம் சிறப்பான பலனை தரும். அழுக்கு கலர் டிஷர்ட் கணக்காக இருக்கும் இல்லையா, கடைகளில் விற்கிது. அழுக்கு கலர் டிஷர்ட் அணிதல். பூனை உருவத்தை தானம் பண்ணுது. இந்த பூனை உருவம் என்பது ஆண் பூனை உருவத்தை தான் தானம் பண்ணணும், பெண் பூனை உருவத்தை தானம் பண்ணக்கூடாது. பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றுதல். முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல். என்ன கிழமையில்? ஆயில்ய நட்சத்திர நாளில் முருங்கை மரத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றுதல் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு யோகத்தையும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். ரெண்டாவது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க தாங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு டஸ்ட்பின் வச்சுடும். அந்த டஸ்ட்பினில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த யூஸ் பண்ணுற குப்பையை அந்த டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அப்போ ஆயில்யம் அப்படிங்கிறது குப்பைத்தொட்டி. அப்போங்கும்போது குப்பைத்தொட்டி கூட என்ன சொல்லலாம்னா ரோகிணி நட்சத்திரத்திற்கு யோகத்தை தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்.